ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் 4 ஒரிஜினல் வினாத்தாள் 2012 பொது தமிழ் பார்க்க போகிறோம். 7/7/2012 அன்று நடந்தது. பொது தமிழ். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்று பாடியவர் யார்? தாயுமானவர். விறகு இச்சொல்லில் எவ்வகை குற்றியலுகரம் இடம்பெற்றுள்ளது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். திருமுறைகளை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. ஐம்பெருங்காப்பியங்களில் 5 ஒழுக்க நெறிகளை விளக்கும் காப்பியம் எது? மணிமேகலை. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர் யார்? பூதன் சேந்தனார். புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தொல்காப்பியர் குறிப்பிடும் நகை, அழுகை முதலான வெளிப்பாடுகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. 8. கீழ்வரும் தொடர்களில் பாரதியார் கூறாத தொடரை சுட்டுக. தமிழன் என்றொரு இனம் உண்டு. மனிதர்களின் குணங்களில் கீழ்வருவனவற்றில் எது மிகவும் உயர்ந்தது என்பதை குறிப்பிடுக. கொல்லேன் என்றல். ஆங்கிலேயர் காலத்தில் திருவள்ளுவர் உருவில் தங்க நாணயம் வெளியிட்டவர் யார்? எல்லீசு. பொருந்தாததை சுட்டுக. அறிவை, மடந்தை, மங்கை, விடலை. பொருந்தாதது விடலை. கீழ்காணும் நூல்களுள் ஜெயகாந்தன் எழுதியது எருதி? பாரிஸுக்கு போ. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று ஏ. திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். காரணம் ஆர். ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவருங்கிறது சரி. ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். இரண்டுமே சரி. பிரித்தெழுதுக. சின்னாள். சில ப்ளஸ் நாள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய். நெல்லிக்காயின் குணம் என்ன? விடைக்கேற்ற வினா எடுப்பணும். அறந்தலைப்பட்ட நெல்லிக்காய் பசுங்காய் அப்படிங்கிறது. அப்போ நெல்லிக்காயின் குணம் என்ன? பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் சி. தன் கண்ணிற செய்யார் மானாவினை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் பி. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குல் களை கட்டதனோடு நேர். பிரித்தெழுதுக. நன்னூல். நன்மை ப்ளஸ் நூல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் சி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ. மறவன் பெயர்ச்சொல்லின் வகை குடிப்பெயர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உறவினை காய்வோன் உயர்வு வேண்டல் பொய். யார் உயர்வை விரும்புவது பொய்யாகும். நீடு துயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் கவிமணி. பொறுத்துக. சொல் பொருள். ஆன்சர் புலம் அப்படிங்கிறது அழகு, வேரல் அப்படிங்கிறது மூங்கில், நொய்மை அப்படிங்கிறது மென்மை, செந்தன்மை அப்படிங்கிறது இரக்கம். எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை? உண்மைக்கு அழிவில்லை அல்லவோ. இதில் உணர்ச்சி வாக்கியம் இல்லை. பட்டியல் 1 பட்டியல் 2. பை அப்படிங்கிறது பாம்பின் படம். பூ அப்படிங்கிறது கூர்மை. பே அப்படிங்கிறது நுரை. மா அப்படிங்கிறது அளவு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் சி. கடலில் கரைத்த பெருங்காயம் போல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பள்ளி என்பது பாடநூல்களை கொண்டு அறிவை விதைக்கும் களமாகும். 5 இலக்கணம் பேசும் நூல் வீர சோழியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். கொஸ்டின். நன்றிக்கு வித்தாவது எது? இலைமறை காய் போல. மறைபொருள். இன்ப மிகுதி ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமானதை பொருளை தேர்ந்தெடுக. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. அதாவது இன்ப மிகுதிங்கிற ஊமைக்கு விளக்கமான பொருத்தமான பொருள் எது அப்படின்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. பிரித்தெழுதுக. வெற்றிலை வெறுமை ப்ளஸ் இலை. வேளாண் வேதம் எனப்படுவது நாலடியார். வீர யுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? சங்க இலக்கியம். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். தவறான கூற்றை சுட்டுக. ஆன்சர் அடி இயைபு மட்டும் வந்துள்ளது. பொறுத்துக. உழைப்பின் வேண்டும் உடல்நலம் பெறுவோம். உழைப்பிற்கு தகுந்த உறுதிகள் உளவோ. உடற்பயிற்சி செய்தால் உடம்பை வளர்ப்போம். உடற்கல்வி பெற்று உணவு முறை அமையா வார. தவறான சொற்றொடரை நீக்குக. பக்கம் பார்த்து அக்கம் பேசு. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். இப்பாடல் அடிகளில் அடி எதுகையை சுட்டுக. வானாகி ஊனாகி. இதுதான் அடி எதுகை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். குறளில் அமைந்துள்ளவாறு பொருத்தமான குறியீடு முற்று எதுகை அமைந்துள்ளது.
கல்லா ஒருவனை அனுப்பி செயல்புரிந்திடும் எல்லா வல்ல இறைவனை ஏத்துவாம். இப்பாடலில் கண்டுள்ளவாறு பின்வருவனவற்றில் சரியான விடையை சுட்டுக. அடி எதுகை வந்துள்ளது. அயற்கூற்று குறித்த கீழ்கண்டவற்றில் சரியானது எது? ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல் கூறுவதில் மேற்கோள் குறியீடு இடம்பெறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயரில் மாறி அமையும். தவறான சொற்றொடரை நீக்குக. காலையில் கதிரொளி கேணியில் கொட்டியது. இதுதான் தவறான சொற்றொடர். எது நேர்கூற்று? நான் பரிசு வாங்கி வருவேன் என்று சீதா லதாவிடம் கூறினாள். இதுதான் நேர்கூற்று. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. ஏவல் வலுவான் வழி நின்று வண்டால் வயலுள் உழுவான் உலகு உயிர். உலகினுக்கு உயிர் யார்? இதுதான் ஆன்சர். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. வானத்து விண்மீன்கள் எண்ணெய் அழகு. காரணம் ஆர். மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு, உள்ளத்து உணர்வுகள் வெளிப்பாடுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். கூற்று ஏவும் ஆரும் சரி. ஏக்கான விளக்கம் தான் ஆர். கெட ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விட ஆர் விளையும் விலகு. இக்குறளின்படி சீர் எதுகைக்கும் சீர் மோனைக்கும் பொதுவானது கேண்மையார் கேண்மை. கெட ஆ வழிவந்த கேண்மையார் கேண்மை விட ஆர் விளையும் உலகு. இக்குறளின்படி சீர் எதுகை சீர் மோனைக்கு பொதுவானது கேண்மையார் கேண்மை. அறந்தான் வருவதை இன்பம் மற்றெல்லாம் புறத்தே புகழும் ஈழ. இக்குறளில் அடி எதுகையாக அமைந்தது அறத்தான் புறத்த. பொறுத்துக. ஆ அப்படிங்கிறது பசு, ஏ அப்படிங்கிறது அம்பு, ஐ அப்படிங்கிறது அழகு, ஓ அப்படிங்கிறது இரக்கம். செய்வினை சொற்றொடரை கண்டறிக. ஔவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார். இதுதான் செய்வினை சொற்றொடர். பட்டியல் 1 பட்டியல் 2. குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டினாள். இது ஒரு பிறவினை. தாயால் குழந்தைக்கு உணவு ஊட்டப்பட்டது செய்யப்பாட்டு வினை. தாய் உணவு உண்டாள் தன்வினை. தாய் குழந்தைக்கு உணவு ஊட்டவில்லை எதிர்மறை தொடர். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். இதுதான் பிறவினை சொற்றொடர். நூல் நூலாசிரியர். நலவெண்பா புகழேந்தி. நைடதம் அதிவீரராம பாண்டியர். அறநெறி சாரம் முனைப்பாடியார். சகலகலா வள்ளி மாலை குமரகுருபரர். நிலம் தெய்வம். குறிஞ்சி முருகன். முல்லை திருமால். மருதம் இந்திரன். நெய்தல் வருணன். பொருந்தாத இணையை கண்டறிதல். விரை அப்படிங்கிறது தளர. இதுதான் பொருந்தாத இணை. புவி அப்படின்னா ஞாலம், இகழ்னா பகை, அல்னா இருள். பொருந்தாதது விரை தளர. பிரித்து எழுதுக. காட்டுக்கோழி காடு ப்ளஸ் கோழி. பிரித்து எழுதுக. முன்னரண் முன் ப்ளஸ் அரண். பொருந்தாத இணையை கண்டறிக. இன்னா 40 பட்டினப்பாலை. இதுதான் பொருந்தாதது. முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி. இந்நிலை பழமொழி. தமிழ்மறை நான்மணி கடிகை. ஆன்சர் பி. இன்னா 40 பட்டினப்பாலை. கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை? மல்லர் கொட்டின் மஞ்சை ஆளும் உயிர் நெடுங்குன்றம் படுமலை தலையிற் சுரநனி இனி ஆகுகதில்ல அறநெறி இதுவென தெளிந்த எண் பிறைநுதர் குருமகள் போகிய சுரனே. இதில் ஆன்சர் சுரம் பாலை. இதுதான் எதிர்ச்சொல். இது இல்லை, எதிர்ச்சொல்லாக இல்லை. உயர் நெடுங்குன்றம் அப்படிங்கிறது குன்று. அறநெறி தீநெறி இனிய இன்னாது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆன்சர் பி சுரம் பாலை. இது தவறு. பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று பயின்றான். நல்லவாய் நாடி நடக்குமாம் எல்லாருக்கு என்னும் சொல்லின் வினைமுற்று நாடினான். பொருந்தாத இணையை கண்டறிக. அவகாசம் நாள் தள்ளீடு. மகாசபை பேரவை. மகஞர் விண்ணப்பம். இதெல்லாம் பொருத்தம். பொருந்தாதது பி சமூக தீர்வு அமைப்பு. பொருந்தாத இணையை கண்டறிக. கவி கிழமை. மீதியெல்லாம் பொருத்தமானது. அரி திருமால். உரம் சக்தி. ஓதி கலங்கி. ஆன்சர் டி கவி கிழமை. துற என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் துரத்தல். மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அலைத்தாங்கி. பொருட்பெயர் அத்திகோசத்தான். இடப்பெயர் கொங்கன். தொழிற்பெயர் ஈவான். பண்பு பெயர் அந்தணன். வினைத்தொகை என்பதன் சரியான இலக்கண விளக்கம் 3 காலமும் மறைந்து பொருந்தி வரும். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய்க. கருநிறம் குறுநிறம். இது ஒரு பண்பு தொகை. கருநிறம்ங்கிறது பண்பு தொகை. குறுநிறம்ங்கிறது உரிச்சொல் தொடர். கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது? கல் கற்றான். வினைமுற்று. பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையில் எது சரியானது? இடப்பெயர். மருதநில மக்களின் நந்தா விளக்கம் என அடைமொழியால் வழங்கும் நூல் எது?
பல்லு. குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை கூறுவர். குறிஞ்சிக்கு கபிலர் என இவரை கூறுவர். செல் எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் சென்று. குட்டி தொல்காப்பியம் என கூறப்படும் நூல் எது? இலக்கண விளக்கம். ஆசிரியர்கள் சிறப்பு பெயர்கள்: ஒட்டக்கூத்தர் கவிராட்சசன், திருநாவுக்கரசர் வாகீசர், பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்ய கவி, வாணிதாசன் பாவலர் மணி. இராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். இவற்றில் எத்தொடர் சரியானது? உச்சிமேற் புலவர்க்குள் நச்சினார்க்கினியர். ஹைப்போக்ரிசி என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. தவறான தமிழ் சொல் கபட நாடகம். துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? நான்மணிக்கடிகை. ஓங்கி என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது? பரிபாடல். செல்போன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தவறான தமிழ் சொல் தொலைபேசி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். யாருக்கு ஆறுதல் கூற இயலாது. அண்ணி என்பதன் பெயர் சொல் வகை கிளை பெயர். உரை ஆசிரிய சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் மு. கோபாலகிருஷ்ண மாச்சாரி. பட்டியல் 1 பட்டியல் 2. ஒளி நீக்கு. களி தடி. இந்த ஒளி வெளிச்சம். களி மகிழ்ச்சி. தாவரம் உறுப்பு. தாளை மடல். மா இலை. வேப்பம் தலை. தென்னை ஓலை. நீரோட்டக யமக அந்தாதி நூலின் சிறப்பு யாது? இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது நீரோட்டக யமக அந்தாதி. மாதானுபங்கி என்ற பெயருடையவர் யார்? திருவள்ளுவர். பிரித்தெழுதுக. தாதூதி. தாது ப்ளஸ் ஊதி. பொருந்தாத இணையை கண்டறிக. ரெக்டல் சரிக்கெட்ட கூடை. இதுதான் பொருந்தாதது. கூத்தராற்றுப்படை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? மலைபடுகடா. நட்டோர் நண்பர். நனி அருகில். பாயல் படுக்கை. மதுகை வலிமை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே. வையகம் புகழ் பெற்றது எதனால்? ஆட்சி வேர் சொல்லை தேர்வு செய். ஆற்று. பின்வரும் உணர்ச்சியில் மோனை தொடைக்கு தொடர்பில்லாதது எது? இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வருவது. சரியாக பொருந்தியுள்ளது எது? நீர்வேலி உருவகம். இதுதான் சரியாக பொருந்தியுள்ளது. பட்டியல் 1 பட்டியல் 2. சிற்பியால் சிற்பம் செதுக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்கினார். செய்வினை. சிற்பி சிற்பத்தை செதுக்குவாரா? வினாவாக்கியம். என்னே சிற்பியின் கைவண்ணம். உணர்ச்சி வாக்கியம். பொறுத்துக. ஆற அப்படின்னா நிறைய. இந்த ஆற அப்படின்னா தனிய. ஊற அப்படின்னா நகர. ஊற அப்படின்னா சுரக்க. ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக. குறவர் குறவர். இந்த குறவர் அப்படின்னா ஆசிரியர். இந்த குறவர் அப்படிங்கிறது ஓர் இனத்தார். ஒளி வேறுபாடு சரியான பொருளை தருக. வலை அப்படின்னா சிலந்தி வாழிடம். இந்த வலை அப்படின்னா துவாரம். இந்த வலை அப்படின்னா புன்னை மரம். இயைந்தவர் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க. இயைந்தவர் வேர்ச்சொல் இயை. கற்றவன் வேர் சொல் கல். சந்தி பிழையற்ற தொடரை தேர்க. புரட்சி பூக்கள் பூத்து குலுங்கிய புதுவையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தோன்றினார். வலுவூர் சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க. உயர்வை சிந்த சுவரில் ஏறினான். சொல் பொருள். புயல் அப்படிங்கிறது மேகம். புரை அப்படிங்கிறது குற்றம். சலம் அப்படிங்கிறது வஞ்சனை. துப்பு அப்படிங்கிறது உணவு. திருக்குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்ப கவிதையர். ராவண காவியம் நூல் ஆசிரியர் புலவர் குழந்தை. மீனாட்சி அம்மை குரம் ஆசிரியர் குமரகுருபரர். தில்லை கலம்பகம் ஆசிரியர் இரட்டை புலவர். பழி நாணு வானை பெயர் சொல்லின் வகை வினையாளனையும் பெயர். பட்டியல் 1 பட்டியல் 2. புரட்சி கொடி திருக்குறள் கற்றாள். தன்வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கற்பித்தாள். பிறவினை சொற்றொடர். புரட்சி கொடியால் திருக்குறள் கற்பிக்கப்பட்டது. செயப்பாட்டு வினை சொற்றொடர். புரட்சி கொடி திருக்குறள் கல்லார். எதிர்மறை தொடர். நிலம் சிறுபொழுது. குறிஞ்சி அப்படிங்கிறது யாமம். முல்லை மாலை. மருதம் வைகறை. நெய்தல் ஏற்பாடு. சொல் பொருள். கணம் அப்படிங்கிறது கூட்டம். மொயம்பு அப்படிங்கிறது வலிமை. அலமரல் அப்படிங்கிறது வருந்துதல். வேல் அப்படிங்கிறது விருப்பம். பின்வரும் ஒன்றில் வீரமா முனிவர் எழுதாத நூல் எது? சத்திய வேத கீர்த்தனை. இதுதான் எழுதலை. மீதி திருக்காவலூர் கலம்பகம் அலங்கல் அந்தாதி அடைக்கல மாலை.
ஆன்சர் ஏ.